Hi all, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது inch tape பத்தி part 2. So part 1 பார்க்கலனா part 1 வீடியோ class 1ல இருக்கும். நீங்க போய் அந்த playlist open பண்ணி பார்த்துக்கலாம். So part 2ல என்ன கத்துக்க போறோம்னா inch tapeல நமக்கு point decimal pointல வரும்போது நம்ம எப்படி inch tapeல பார்க்கணும்ன்றத பார்க்க போறோம். So first நம்ம revision மாதிரி எடுத்துக்கலாம். So இது 0 and 1 inch. So இது வந்துட்டு half inch, quarter inch, 3/4 inch, 3, 4, 5, 6, 7, 8. So இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்ல 8 lines இருக்கு. கவுண்ட் பண்ணனா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 lines இருக்கு. So half inchல 4 lines, quarter inchல 2 lines அப்படின்றது நம்ம ஆல்ரெடி எல்லாம் பார்த்துட்டோம். So இது வந்துட்டு part 1 ஓட ரிவிஷன். இப்போ நீங்க இதுலயே பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி லைன் இருக்குல்ல, இந்த லைன்ஸ் என்ன சொல்வாங்க, இது வந்துட்டு 1, 8. ஓகே, இது 3, 8, 5, 8, 7, 8. ஓகேவா? So 1, 8, 3, 8, 5, 8, 7, 8. நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே odd numbersல இருக்கும். 1, 3, 5, 7. நமக்கு odd numbers, even numbersன்றது என்னன்னு தெரியும் இல்லையா? So 1, 3, 5, 7. ஏன்னு சொல்ற பாருங்க, 8 lines இருக்குன்னு சொன்னேன். 8 linesல 2 linesக்கு 1/4 அப்படின்னு சொல்றோம் இல்லையா? So இந்த குட்டி லைன் 1/8. 8 linesல first line வந்துட்டு 1/8, second line வந்துட்டு 1/4, third line வந்துட்டு 3/8. ஓகேவா? அந்த மாதிரி வரும். அதனால தான் இங்க பாத்தீங்கன்னா நீங்க half inch ஆனதுக்கு அப்புறமா 5/8 வரும், அதுக்கப்புறமா 3/4, 7/8. ஓகே, சோ இந்த குட்டி லைன்ஸ்ங்கள தான் 8ல இருந்து எவ்வளவு லைன்ஸ். இப்போ எங்க கவுண்ட் பண்ணுங்க, 1/8 இருக்கு, 1, 2, 3. சோ இந்த வந்துட்டு 3/8. அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 5/8, 1, 2, 3, 4, 5, 6, 7, 7/8. ஓகேவா? சோ இந்த 1/8 மெஷர்மெண்ட்ஸ் எதுக்குன்னு சொல்ற பாருங்க. இப்போ நம்ம நார்மலா லெட்ஸ் சே ஒரு 1 inch எடுத்துக்கலாம், சாரி ஒரு 4 inch எடுத்துக்கலாம். ஓகேவா? 4 inchல பாதி எவ்வளோ? 2 inch இல்லையா? 2 inchல பாதி எவ்வளோ? 1 inch. சோ இது ஈஸியா இருக்கும் மார்க் பண்றதுக்கு. டேப் எடுக்கணும், டேப் எடுக்கும், 4 inch இங்க இருக்கு, 2 inch இங்க இருக்கு, 1 inch இங்க இருக்கு, மார்க் பண்ணலாம். பட் அதுவே 4.50 அப்படின்னு சொன்னா அப்போ half inch எவ்வளவோ? 2.25. அதுவே 2.25 ஓட half inch எவ்வளோ? divided by 2. So that will be 1.125 inches. ஓகே, இப்போ இந்த 1, 2 நீங்க எப்படி மார்க் பண்ணுவீங்க? 1.12 எப்படி மார்க் பண்ணோம், அதுதான் இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல கத்துக்க போறோம். ஓகேவா? ஓகே, சோ fresh page better இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ 1.1, அதாவது 1/8, 1.2 அதாவது 1/4, 1.3 அதாவது 1/3/8, 1.4. that will be ஒன்னு 1/3/8 எடுத்துக்கலாம், or 1/1/2 எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது 1.5. இதுக்கு நம்ம 1.5 inch எடுத்துக்கோ. 1.6 அதாவது 1/5/8. அடுத்தது 1.7. இதுக்கு நம்ம 1/3/4, 1.8. இதுக்கு நம்ம 1/7/8, 1.9. இதுக்கு நம்ம 1/7/8 or 2. புரிஞ்சுச்சா? தெரியுதா? ஓகே, இப்போ let's say 1.1
அப்படின்னு எப்போ வரும் நம்மளுக்கு? இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, இப்போ இங்கே என்ன இருக்குது? 1.1 இருக்கு இல்லையா? 1.1. அப்போ நம்ம இன்ச் டேப்பில் எவ்வளோ எடுக்கணும்? 1 இன்ச்சுக்கு அப்புறமா 1 இன்ச்சுக்கு அப்புறமா ஒரு லைன் வருது இல்லையா, அது தான் 1.8. புரிஞ்சிச்சா? ஓகேவா? அதுவே இங்கே இருக்க பாருங்க, 1.8. ஓகே, ஸோ இந்த லைன் வந்துட்டு 1.12 எது இருந்தாலும் ஓகே. பட் 1க்கு அப்புறமா இந்த 1.8 லைனை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோடு காட்ட போகிறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நம்பர்ஸ் எழுதிடுறேன், அதுக்கப்புறமா டேப்பில் காட்டுறேன். இப்போது ஒருத்தரோட செஸ்ட் 28 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எப்படி எடுக்குவோம்? 28ஓட நம்ம யூஸ்வலாக எப்படி இப்போ டிவைட் பண்ணுவோம்? டிவைட் பை 4. கரெக்டாக? அப்போ 28 இன்ச்சஸ் டிவைட் பை 4னா எவ்வளோ? 7 இன்ச்சஸ். அதுவே 28.25 டிவைடட் பை 4 அப்படின்னா நம்மளுக்கு 7.06 இன்ச்சஸ் வரும். நீங்கள் இதெல்லாம் கால்குலேட்டரில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது 28.50 டிவைடட் பை 4, அதாவது இது செஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு, நம்ம எந்த மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணாலும் நீங்கள் நம்மளோட பேக்னெக் பிளாக் பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்துட்டு செஸ்ட் டிவைடட் பை 4 போட்டிருந்தோம். அதுதான் இப்போ அந்த மாதிரி வர டைமில் நம்ம இப்போது நார்மலாக ஈவன் நம்பர்ஸாக இருந்தால் நம்மளுக்கு டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆட் நம்பர்ஸாக இருந்தாக்கா நம்ம எப்படி டிவைட் பண்ணோம், அது எப்படி டேப்பில் பார்க்கணுன்றதை தான் இங்கே பார்த்துட்ருக்குறோம். ஓகேவா? ஸோ 29 இன்ச்சஸ்னால் 7.25. ஓகேவா? ஸோ இப்போ ஒன்றா எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரெட் கலர் எடுத்துக்கலாம். ஸோ 28 இன்ச்சஸ்க்கு எவ்வளோ மார்க் பண்ணோம்? 7 இன்ச்சஸ். ஸோ நான் டேப்லேயே காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து 7 இன்ச்சஸ் இங்கே இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குது. ஓகே, ஓகேவா? சாரி, ஒரு நிமிஷம். ஸோ 7 இன்ச்சஸ் ஸ்டார்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது, 7 இன்ச்சஸ் இங்கே இருக்குது. மார்க் பண்ண லைன் போட்டோம். ஸோ இது எவ்வளோ? 7 இன்ச்சஸ். 28 டிவைடட் பை 4 7 இன்ச்சஸ். ஈஸியாக மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 28 டிவைடட் பை 28.25 டிவைடட் பை 4 எவ்வளோ இருக்குது? 7.06. இங்கே நம்ம 06 எப்படி மார்க் பண்ண முடியும் சொல்லுங்கள்? மார்க் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்குவோம்? 7ன்ட்டே கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு 0.1க்கு அப்புறமா தான் நம்ம மார்க்கிங்கில் வந்துட்டு 18 அந்த கால்குலேஷன் போகணும். ஸோ இப்போது 2.05க்கு என்ன மார்க் பண்ணுவோம்? 7 இன்ச்சஸே மார்க் பண்ணல. வேணும்னா 7 இன்ச்சஸ் லைனோடு கொஞ்சம் அந்த 18 இன்ச்சுக்குள்ளவே இருக்கிற மாதிரி வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் 7 இன்ச்சே பெட்டர் தான். இட்ஸ் ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள், 28.50 இன்ச்சஸ் நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் இருந்துச்சுன்னா அதை டிவைட் பை 4 பண்ணால் 7.18. அப்போது 7.1 இந்த நம்பர் பாருங்கள், 1 இருக்குது. அப்போது 7.1னாக்கா இங்கே என்ன வரணும்? 7.1 இருந்துச்சுன்னா இங்கே 7/1/8 இருக்கணும். ஸோ 7/1/8னாக்கா ஸ்டார்டிங் பாயிண்ட் 7 இன்ச்சஸ் இங்கே இருக்குது. 7க்கு அப்புறம் ஒரு குட்டி லைன் இருக்குல்ல, அதுதான் 1/8 லைன். ஸோ அங்கேருந்து நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ இந்த லைனு 7/1/8 இன்ச்சஸ். ஓகே, அடுத்தது 29 இன்ச்சஸ் நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட் 29 இன்ச்சஸ் இருந்துச்சுனாக்கா, அதாவது 2 இங்கே பார்த்தீங்களா 7.2. ஆக்சுவலாக இதுக்கு நம்ம சார்ட் பார்க்கவே தேவையில்லை, நம்மளுக்கே தெரியும் இது 7.25 ரெண்டாவது லைனில் வரணும். இருந்தாலுமே நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஸோ 7.2 அப்படி வந்துச்சுன்னா இங்கே என்ன வரணும்? 7/1/4. கரெக்டாக? அப்போது 7/1/4 எங்கே இருக்குது?
So starting point 7 இங்க இருக்கு 18 1/4 அந்த கொஞ்சம் பெரிய லைன் இருக்குல்ல அதுதான் 1/4. So 7 1/4 inches. So that is 7.25. So இந்த லைன் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்போ நான் உங்களுக்கு இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸோட காட்டுறேன். அதுவும் பாருங்க, அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு வாட்டியோ ஒரு பெரிய டேபிளை வச்சுட்டு நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. நம்மளுக்கே ஒரு ஐடியா வரும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம செஸ்ட் 36 எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு நம்ம ஸ்மால் எடுத்தோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் செஸ்ட் equals to 36 divided by 4 which is 9 inches. ஓகேவா? அடுத்தது ஒருவேளை செஸ்ட் 36.25 இருந்துச்சுன்னா divided by 4 is equal to 9.06 inches. அப்படியே செஸ்ட் 36.50 inches இருந்துச்சுன்னா அப்போ அந்த செஸ்ட் வந்துட்டு 9.12. அடுத்தது செஸ்ட் 36.75 inches இருந்துச்சுன்னா அது வந்துட்டு 9.18 inches. அடுத்து செஸ்ட் 37 inches இருந்துச்சுன்னா divided by 4 அது வந்துட்டு 9.25. So 9.06 9.1 9.18 9.25 இதுதான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செஸ்ட் 36க்கு 9 inches இருக்கணும். ஸோ 9 inches வரல மார்க் பண்ணலாம். இப்போ ஓகே 9 inches. ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் 9 inches எங்க இருக்கு? இங்க இருக்கு இல்லையா? ஸோ இங்க வந்து ஒரு லைன் ட்ரா பண்றோம். This will be 9 inches. 9 inches. Okay. 36.25 இருக்கிற செஸ்ட்டுக்கு 9.06 இருக்கணும். பட் அக்கார்டிங் டு த சார்ட் நம்ம 1.1 வந்தால் தான் நம்ம 18 லைன் போகணும். அப்போ நான் இங்கே என்ன மார்க் பண்ணணும்? 9 inches தான் மார்க் பண்ணணும். கரெக்டா? ஸோ 9 inches வரலும் லைன் ட்ரா பண்ணுங்க. This is also 9 inches because 0.06 is still a 9. Okay. Now 36.50 in the chest divide by 4 பண்ணா 9.12 வருது. அப்போ 1 வந்துச்சுன்னா 9.1 னா இங்க என்ன பண்ணும்? 918. கரெக்டா? அப்போ 918 லைன் வரலாம் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். So starting point 9 inches இங்க இருக்கு, 18 point இங்க இருக்கு. 918. Okay. அடுத்தது 36.75 divided by 4 9.18 இருக்கு. So again இங்க வந்துட்டு 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு எடுக்கணும்? 918 இல்லையா? This line is also 918. Okay. அடுத்தது 37 inches இருக்குது, 9.25. 2 நாக்கா எவ்வளவு எடுக்கணும்? 2 லைன் எடுக்கணும் நம்ம, அதாவது 1/4. So 1/4 லைன் லென்த் 9 1/4. கிளியர் ஆச்சா? இது புரிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்போ நம்ம வெறும் 1 2 வரல கூட நம்ம போல இல்லையா? இப்போ அடுத்தது பெரிய செஸ்ட் எடுத்துக்கலாம். பெரிய செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தோம்னா let's say செஸ்ட் 45 இருக்கு. ஓகேவா? இப்போ செஸ்ட் 45 divided by 4 11.25 inches. Next chest 45.25 divided by 4 is equal to 11.31 inches. அடுத்து 45.50 divided by 4 which is equal to 11.37 inches. அடுத்து 45.75 divided by 4 which is equal to 11.43 inches. அடுத்து
46 divided by 4 is equal to 11.50 inches. ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ நம்ம இதோட பேட்டர்னை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் டேக் ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். Okay, 45 inches divided by 4 is 11 inches. 11 inches in the paper la varudha. Okay, varudha. Theriyudha ungalku? 11 inches. Okay. So 11 inches enga irukku? 11 inches inga irukku. So inga irundhu ஒரு line draw பண்ணனும். So this is 11 inches line. Right? Next, 45.25 divided by 4 is 11.31. So, இங்க என்ன இருக்கு? 3. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்ல என்ன இருந்துச்சு? 1, 2 இருந்துச்சு. இப்போ 3 இருக்கு. 3. 3னா நம்ம எவ்வளவு எடுக்கணும்? 1, 3 by 8. 1, 3 by 8 எடுக்கணும். அப்போ 11.3 நாக்கா நான் 11, 3 by 8 எடுக்கணும். கரெக்டா? So, go here. Keep the measurement tape. 11, 3 by 8 naka 2, 5 kapro vara or line. Correct? 11, 3 by 8. 11, 3 by 8 inches. புரிஞ்சுச்சா? இப்போ அதுவே நம்ம வந்துட்டு 45.50 divided by 4. இதோட measurement என்ன again 11.3. So நம்ம திரும்ப எங்க போனோம்? 11, 3 by 8. நான் கொஞ்சம் இதோட ஷீட்ல பத்தாததுனால நான் கொஞ்சம் 2 inches மைனஸ் பண்ணிட்டே காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு 11, 3 by 8, அதாவது 1 by 8, 1 by 4, 3 by 8 இங்க இருந்து ஒரு லைன் டிரா பண்ணணும். இது now 11, 3 by 8. ஓகே, அடுத்தது 45.75 divided by 4. அப்போ 11.43. இப்போ என்ன வந்துச்சு? நம்ம 3ல இருந்து 4க்கு போயிட்டோம். அப்போ 11.4 வந்து என்ன வரணும்? 3 by 8 or half inch ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ நான் 11.3 எவ்வளோ இருந்துச்சு? சாரி 11.4. 4க்கு நான் எவ்வளோ எடுக்கணும்? 11, 3 by 8 or 11.5 inch. இது ரெண்டுல நான் ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் இங்கே 11.5 inch எடுக்க மாட்டேன், அதோட கம்மியாகவே எடுக்க 3.8 inch. 11, 3 by 8 inch. இல்லை நீங்கள் 11.5 inch கூட எடுத்துக்கலாம் or 11.5 inch. கிளியரா? அடுத்து 46 inches 11.50. It is very clear 11.50. பட் அதுவே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலும் அதே தான் உங்களுக்கு காட்டும். 11.50 நான் எவ்வளோ எடுக்கணும்? 11.5 inch. Right? Same. 11.5 inch. 11.5 inch. Sorry. 11.5 inch. Clear? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி லெட்ஸ் சே 12 by 6 inches அப்படி வந்துச்சுன்னா நம்ம 12, 5 by 8 lines எடுக்கணும். ஓகே, 12, 5 by 8 lines எடுக்கணும். அதே மாதிரி 12.7 அப்படின்னு வந்துச்சுன்னா கால்குலேட் பண்ணும்போது அப்போ நம்ம எவ்வளோ எடுக்கணும்? 12, 7 by 8. கிளியர்? இப்போ அதே மாதிரி லெட்ஸ் சே 12.9 வந்துச்சுன்னா அப்போ நம்ம 12, 7 by 8 எடுக்கலாம் or 13 inches எடுக்கலாம். கிளியரா? இந்த கால்குலேஷன் புரிஞ்சுச்சா? இன்ச் டேப் பற்றி இன்ச் டேப் பற்றி எல்லாம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணி ஒரு நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளுக்கே இதெல்லாம் வந்துடும். ஓகேவா? சூப்பர். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டேப். இந்த டேப் இருக்கு இல்லையா,
இப்போ இந்த டேப்பை வந்துட்டு நான் ஒரு வாட்டியும் 40 இன்ச்சஸை வந்துட்டு கேல்குலேட் பண்ணி இப்படி எடுக்காமல் டைரெக்டாக நான் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஒருவேளை 10 இன்ச்சஸ் நம்மளோட பஸ்ட் ரவுண்டுன்னு வச்சுக்கலாம். ஒரு குட்டி பசங்களுக்கு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா 10 இன்ச்சஸ். ஏன்னா 40 இன்ச்சஸ்னால் நான் இந்த வீடியோவில் காட்டுறதுக்கு நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டணும். பட் கிளியராக தெரியாது உங்களுக்கு நம்பர்ஸ், அதனால நான் இதிலே வச்சுக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே 10 இன்ச்சஸ் அவங்களோட பஸ் சைஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், டைரெக்டாக இந்த இது இருக்குது இல்லையா, இது இந்த ஸ்டீல் திறப்பு இருக்குல்ல, இந்த எண்டு வந்துட்டு இந்த கரெக்டாக இந்த பெரிய லைன் கிட்ட வச்சுட்டு அதை இப்படி மூவ் பண்ணி இங்கே கார்னரில் ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். புரிஞ்சிச்சா? அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் எங்கே இருக்குது, 5 கிட்ட இருக்குது. 10 divided by 2 எவ்வளோ, 5. கரெக்டாக? இப்போ நம்ம இதுக்காக கேல்குலேட்டர் எடுக்கலை. பட் ஆனாலுமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு 10ல் ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணாக்கா நம்மளுக்கு 5 கிடைச்சிச்சுன்னு. இப்போ சேம் அதே ப்ராசஸ். இப்போ நான் 1/2 கிடைச்சிச்சு, எனக்கு 1/4 கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி டேப்பை மறுபடியும் அந்த சில்வர் லைன் எடுத்து 5 கிட்ட வைக்கணும். ஏன்னா நமக்கு 2லேருந்து 1/4 கிடைக்கணும். இப்போ இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு கிடைச்சிச்சு 2.5. கரெக்டா? ஸோ 10 இன்ச்சஸோட ஹாஃப் எவ்வளோ, 5. 10 இன்ச்சஸோட 4 டிவைட் பை 4 எவ்வளோ, 2.5. இப்போது இதுவே நான் பெரிய நம்பருக்கு பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். சரி, 40 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். 40 இன்ச்சஸ்க்கு ஹாஃப் எவ்வளோ, 20 இன்ச்சஸ். 40 இன்ச்சஸ்க்கு 4, தட் இஸ் 1/4 இன்ச்சஸ் எவ்வளோ, 10 இன்ச்சஸ். ஓகே. ஸோ இது வந்துட்டு இப்போ டேப்லேயே நம்ம எப்படி கேல்குலேட்டர் பார்க்காம எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ டேப் எடுத்தீங்க, கரெக்டாக 40 இன்ச்சஸ்க்கு போங்க. இன்ச்சஸ் இங்கே இருக்குது. இந்த ஸ்டீல் எண்டை வந்துட்டு கரெக்டாக அந்த லைன் மேலே வச்சுட்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படியே வந்தீங்கன்னா எந்த இடத்துல இங்கே ஃபோல்டு இருக்கோ அங்கே ஒரு ப்ரெஸ் கொடுங்க. டைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபோல்டு எந்த இடத்துல இருந்து 20. ஸோ 1/2 எவ்வளோ, இங்கே 20 கிடைச்சிச்சு. இப்போ 1/4 கண்டுபிடிக்கணும். அதாவது மறுபடியும் அந்த டேப் எடுத்து கரெக்டாக 20 கிட்ட வச்சுட்டு, ஓகே, கரெக்டாக 20 கிட்ட வச்சுட்டு இப்போது இந்த 20லேருந்து டைட்டாக இங்கே பிடிச்சிட்டு திரும்ப அந்த டேப்பை இழுத்துட்டே வந்தேன்னா இங்கே ஒரு யூ மாதிரி கிடைக்கும். அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள், 10 கிடைச்சிச்சா? சூப்பர் இல்லையா? இப்போது நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸில் இருந்தால் அட ஈஸியாக இருக்குது. இப்போ ஆட் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு கிளைண்ட்டோட செஸ்ட்டு 27 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். இப்போ இந்த 27ல் பாதி நான் எப்படி கண்டுபிடிக்குவேன்? ஆல் ஐ ஹாவ் டு டூ இஸ் கீப் த டேப் ஹியர் அகெயின் ஆன் த லைன். டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இழுத்துட்டே வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் கொடுங்க. 13.5. 27ஓட ஹாஃப் எவ்வளோ, 13.5. இப்போ மறுபடியும் 1/4 கண்டுபிடிக்கிறதுக்கு 13.5 கிட்ட இந்த மெட்டல் இதை வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வைங்க. டைட்டாக பிடிங்க. மறுபடியும் அலைன் பண்ணிவிட்டு எங்கே ஃபோல்டு இருக்கோ அங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 6.75 கிட்ட இருக்குது. ஸோ செஸ்ட்டு 27 இன்ச்சஸ் இருந்தாக்கா அவங்களோட 1/4 மெஷர்மெண்ட் எவ்வளோ, 6.75. ஹாஃப் மெஷர்மெண்ட் எவ்வளோ, 13.5. நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா? இப்போ நம்ம கேல்குலேட்டரே யூஸ் பண்ணாமல் இது எப்படி பண்ணணுன்றது கற்றுக்கணும். வெறும் டேப்பை வச்சு கேல்குலேட்டர் வச்சு நமக்கு பண்ணும் போது அது எப்படி பண்ணணும், அந்த பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட்ஸில் இருந்தாக்கா அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதும் நம்ம கற்றுக்கணும். ஸோ இதுதான் இன்னையோட டாபிக். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.